ஏய் படுவா பல்ராமா, அடா வாடா என் பால்ய சினைதா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் 2ஆம் கிளாஸாவது பள்ளிக்கூடத்துல படிச்சேங்கிறதுக்கு சாட்சியே இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தான். அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா என்னடா கிழவ மாதிரி ஆயிட்ட? என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல, ரொம்ப முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா? இப்ப எனக்கு நேரம் இல்ல, போயிட்டு வா. முத்துகிருஷ்ணா, அவனுக்கு பஸ்ஸுக்கு 2 ரூபா பணம் கொடுத்து அனுப்பு. இந்தாங்க சார். வேண்டாம், நான் இந்த 2 ரூபாய்க்காக வரல. என்ன என் பொஞ்சாதி இங்க அனுப்பிச்சாளே, அவளே யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? என் நேரம் அப்படி. நான் வரேன். என்ன உலகண்டா, வாழவும் முடியல, சாகவும் முடியல. வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? லேட்டா? தீனனை பார்த்தேன். டே பல்ராமா, நீ என் பால்ய சிநேகிதண்டா, வராதவன் வந்திருக்கிற, இருந்து சாப்பிட்டு போடான்னு அன்பா பேசி. எனக்கு தான் அவரை பத்தி தெரியுமே. தீனதயாளு இருக்காரு. அவர் பேச்ச எடுக்காது. இது வரைக்கும் நான் கடமைத்தான் சுமந்துகிட்டு இருந்தேன், இப்ப அவமானத்தையும் சுமக்க வச்சுட்டேன். என்னங்க? தீனதயாளுவை போய் பாருங்க, நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லுங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேளுங்க. என்ன நெட்டிய ஒரு நிலைமை எனக்கு தேவையா? இதை விட உன் பொண்ணை சாகரிச்சுட்டு நீ செத்து தொலையா, அப்பதான் எனக்கு நிம்மதி. சம்பந்தி, சம்பந்தி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால ஒரு பைசா கூட புரட்ட முடியல. நீங்க சொன்ன சீர்திருத்தத்தை எல்லாம் என்னால செய்ய முடியாது. என்னங்க? சும்மா ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாண பிராப்தி இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியா என் பால்ய சிநேகிதன் தீனதயாளுவை பார்த்து என் நிலைமைய கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்னு போனேன். ஐயோ, நீங்க எதுக்கு அங்க போனீங்க? ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம சம்பந்தி கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்களே, நீங்க வாங்க உள்ள. அம்மா, என்ன இதெல்லாம்? வாசல்ல நின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் கத்துனீங்களே, உங்க பாலிய நண்பர் தீனதயாளு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நான் அனுப்பின சீர்வரிசைங்க இதெல்லாம். இந்தாங்க பணம். தீனங்கிட்ட வாயை திறந்து எதுவுமே கேட்கலையே. தீனா, தீனதயாளு கண்ணன் கூட குச்சேலன் கொடுத்த அவளை தின்னுட்டு அவன் கட்டதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உதவி செஞ்சான். ஆனா நீ என் முகத்தை பார்த்தே என் அவலத்தை தீத்துட்டியப்பா. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீ உதவி கேட்க வந்த எனக்கே தெரியாம இவ்வளவு செஞ்சுட்டியப்பா. தீனதயாளு, வராதேன்னு எத்தனை தடவை சொல்றது? ஐயா அவசரமா கையோட கூட்ட சொன்னீங்களா, அதனாலதான் வந்தேன். போனா அம்மா இருக்கும்போது வராது. இந்த இடத்துக்குலாம் வருவானுங்களா ஐயா? பணத்தை வச்சுக்க. சரி, நான் சொன்னபடியே சரி வரேன். போய் அந்த வேலையை உடனே முடிச்சிடுறேங்க ஐயா, வரேன். என்ன மனுஷன்? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சாகும். அதுக்காகத்தான் எங்க அம்மாவை கூட நான் சினிமாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அறிவு கட்டுறேன். உன்னை கட்டிக்க வேண்டிய நீ கனவுல கூட நினைக்காத.
யாரு நீ? யாரு? என்ன காப்பாத்துங்க. முதல்ல என்ன காப்பாத்துமா? நான் இந்த வீட்டுல தனியா இருக்கேன். நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நடுராத்துல இந்த கோலத்துல வந்து நிக்கிறியே, யாராவது பார்த்தா என்ன தப்பா இருப்பாங்க. தயவு செய்து போயிடுமா. ஐயோ, நான் போக மாட்டேங்க. நான் வெளியே போனா என் உயிரும் மானமும் போயிடும். நான் போக மாட்டேங்க. போக மாட்டியா? ஐயோ, நீங்க இருந்தா ஏமானம் போயிடுமா. அம்மா தயவு செய்து போயிடுமா. காலையில யாராவது பஞ்சாயத்து வச்சு தீர்த்துக்குவோம். போறேன், ஒரே அடி இந்த உலகத்தை விட்டே போறேன். தற்கொலை பண்ணி செத்து போறேன். அதான் ஒரே வழி. திருட்டு நாய, அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டியா? எவ்வளவு நாளா உங்களுக்குள்ள இந்த தொடர்பு? வாரியம் பின்னால கபாலி பத்தி எனக்கு நல்லா தெரியும். நடுராத்திரில குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாதே, மரியாதையா போயிடு. நீ என்ன அவளுக்கு சிவாரிசு? அவன் எங்க அக்கா மத போனா போகுதுன்னு இந்த அனாதைய கல்யாணம் கட்டின்னு நினைச்சா அது என்னடா சைடுல மேயுது. நான் வர மாட்டேன். என் உயிர் போனா கூட உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். உன் நிழல மிதிச்சா கூடாது. மகா பாவம். என்ன சொல்ற கேட்டுக்கிட்டே இல்ல? என்ன போ. ரத்தம் அடிச்சிட்டல? என்ன அடிச்சிட்டல? நாளைக்கு பேசிக்கிறேன். நாளைக்கு பேசிக்கிறேன். நாளைக்கு பேசிக்கிறேன். நிக்கிற தூங்கி தொலை. சுவாமியே, சுவாமியே, 18ஆம் படி கருப்பே. என்னமா லட்சுமி, சௌக்கியமா? என்னமோ இருக்க. என்ன வழக்கமான குதூகலத்தை காணமே? வந்த உடனே வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுவேன். கண்டும் காணாத மாதிரி இருக்கே. எதையுமே கண்டும் காணாம இருக்கிறது தான் நல்லது. என்னங்க குதூகலம் கெட்டு போகுது? வீடு பெருக்கிறதும் சமைக்கிறதும் இதுதானே வேலை. ஒரு வேலைக்காரி மாதிரி தானே வச்சிருக்காரு. ஐயா உன்னை நல்லபடியா தான் நம்ம வச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? பேசினா தானே சண்டை. பேசலன்னா கூட தான் சண்டை வர. கபாலி, எப்பவும் எனக்கு துணையா என் கூடவே இருப்பா. அப்போ நான் உங்க கூட இருக்க வேண்டாமா? அந்த பேரை ஏன் காது பட ஏன் சொல்றீங்க? நான் சொல்றது மயிலாப்பூர் கபாலி அப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவன் யாரு, எப்படிப்பட்டவன்? ரொம்ப சக்தி உள்ளவமா. அவனை நம்பினா எல்லா காரியமும் ஜெயமாகும். கபாலியினுடைய மகிமை உனக்கு தெரியுது. ஐயோ, நான் சொல்றது மாங்காட்டு கபாலிய, என் மாமா மகாபாவி கபாலிய.
அவ எங்க மானத்தை வாங்கி இவங்களை 4 பேர் முன்னால தலகுனிய வைக்கல. எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும்ல. அவனோட இவங்களுக்கு என்ன உறவு? என் சம்சாரத்துக்கு மாமே. நீங்க சும்மா இருங்க. அந்த மகாபாவி கூட சிரிச்சு பேசுறாரு, அப்பா பணம் கொடுக்கறாரு, தப்பு தானே? என்னப்பா தப்பு? நேத்து தப்புன்னு பட்டது இன்னைக்கு நமக்கு நியாயம்னு படலையா? படும். அந்த படுபாவிய நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. பாவத்தை கண்டுதான் பயப்படணும், பாவிகளை கண்டு பயப்படக்கூடாதுப்பா. ஏங்க, அவன் பேரை உச்சரிச்சாதான் அந்த அம்மாவுக்கு புல்லரிக்குது. அவன் பேரை நீங்க ஏன் உச்சரிக்கிறீங்க? என்னப்பா அந்த அம்மா சொன்னதையும் நீ டைப் அடிக்கிற? கபாலி உயர்ந்த மனிதன், கபாலி தெய்வ பிறவி, கபாலி கை கொடுத்த தெய்வம். ஐயோ, இதெல்லாம் கேட்காம என் காது செவிடாயிடக்கூடாதா? பைத்தியம். கபாலி மட்டும் இந்த அம்மாவை எனக்கு அடிச்சு வரட்டாம இருந்திருந்தான்னா நான் இந்த அம்மாவை பார்த்திருப்பேனா? இந்த அம்மா என்ன பார்த்திருப்பாளா? நான் எங்கேயோ சைதாப்பேட்டையில சாராயம் வித்துட்டு உட்கார்ந்துருப்பேன். இந்த அம்மா மந்த வெளியில மத்தி மீன் வித்துட்டு உட்கார்ந்துருப்பா. அவன் என்னமோ இன்னைக்கு அடிச்சு வரட்டினா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம், கட்டிக்கணும், இன்னைக்கு வாழ்றோம். அதுக்காக தான் அவனுக்கு பணம் காசு கொடுக்கறது. இப்ப புரியுதா? பகையாளிய கூட இவ்வளவு சுலபமா மன்னிச்சிடுறாரு. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை அப்பாவின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நான் போனதுக்கு அப்புறம் இவர் எப்படி இருக்க போறாரோ? காப்பிய கொடுங்க. எனக்கு மோர். எங்க உங்களுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு. இன்னிய தேதி வரைக்கும் அது உங்களை அப்பாவியாவே நினைக்குது. அந்த நினைப்பு சாகர வரைக்கும் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். பயங்கரமான நடிப்பு. உங்கள மாதிரி யாராலையும் நடிக்கவே முடியாது. நடிப்பு தானப்பா. மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி. மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி. கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி. கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி. மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி. மட்டும் ஏனோ தீயை வைக்கிறாய். மாலை உந்தன் கூந்தல் மீது பூவை வைக்கிறாய். ஏழை நெஞ்சில் மட்டும் ஏனோ தீயை வைக்கிறாய். தலையணை பஞ்சில் தைத்ததோ இல்லை நெருப்பினை அள்ளி வைத்ததோ. மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி. கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி என் பெயர் சொல்லி. நெஞ்சில் உள்ள
ஆசை ஒன்றை இங்கே சொல்லியாக வேண்டும் வேண்டும். கண்ணே உந்தன் கண்ணம் தன்னில் நான் ஒரு புள்ளியாக வேண்டும் வேண்டும். நெஞ்சில் உள்ள ஆசை ஒன்றை இங்கே சொல்லியாக வேண்டும் வேண்டும். கண்ணே உந்தன் கண்ணம் தன்னில் நான் ஒரு புள்ளியாக வேண்டும் வேண்டும். அந்த வானின் மேகங்கள் பாதி வழியில் கரைந்து போனால் என்ன லாபங்கள்? தூது சொல்ல செல்லும் அந்த வானின் மேகங்கள் பாதி வழியில் கரைந்து போனால் என்ன லாபங்கள்? ஏங்குது ராஜதேவதை கொஞ்சம் இழைத்தது ஈரத்தாமரை. மொட்டிவிட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி. கையில் பட்டால் நோகும் என்ற காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி. மொட்டிவிட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி.